ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே புரியும். சரி, ஓகே, நம்ம வரலான்னு பேசாமல் வழக்கம் போல் மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். படத்தோட ஒன்லைனர் அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நேரடியாக நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மொட்டை மாட்டில் தொங்குற மாதிரி நிற்கிறான். இன்னொருத்தன் அவனோட டையை வச்சு எஜ்ஜில் பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் விட்டானா கூட அவன் அங்கேருந்து விழுந்து இறந்துருவான். ஆக்சுவலாக அது பிடிச்சிட்டு இருக்குது யாருன்னா இவர் தான் நம்ம ஹீரோ. அவர் முகத்தை காட்டி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. அடுத்த சீன் காட்டணும், அவர் மூக்கு உடஞ்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காப்புல. அங்கேயும் சும்மா இல்லை, போதையில் பயங்கரம் உளறிக்கிட்டு போலீஸ்காரங்களே யாராப்புற பண்ணுறாரு. என்னன்னா ஒரு இடத்துல குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்காந்துருக்காப்புல. அப்புறம் போலீஸ்காரங்களும் பேசி பேசி பார்க்குறாங்க, கேட்கல. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு ஒரு வழியாக அவர் ஃப்ரெண்டு கூட நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. கிஃப்டெல்லாம் வாங்கி கையில் வச்சுட்டு இருக்காரு. என்னன்னா அவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் கிஃப்ட் வாங்கிட்டு வருது அப்படின்ட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி அலப்பறை பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நேரடியாக ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போயிட்டு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைகிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் போதும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு வாங்கி அவர் பேசுகிறாரு. பேசிட்டு வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே நம்ம ஹீரோ காணோம். ஆனால் ஹீரோ வாங்கின கிஃப்ட்டு மட்டும் கீழே கிடக்கு. அதுக்கப்புறம் தான் படத்தோட டைட்டிலே போடுறானுங்க, ஓல்டு பாய் அப்படின்னு. ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே காணாமல் போன ஹீரோ இங்கே தான் இருக்கார். அதுக்கப்புறம் தலையை விட்டுட்டு பயங்கரமாக கத்துறாரு. அங்கே ஏதோ ஒருத்தன் கால் மட்டும் தெரியுது, அதை பிடிச்சிட்டு ரொம்ப கத்துறாரு. எங்கடா இருக்கேன், என்ன பண்ணுறேன், யாரா நீங்களாம், எதுக்குடா என்னை அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் அவருக்கு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு வருது. இப்படி ரொம்ப நாள் இவர் அடைச்சி வச்சிருக்காங்க. இவர் அப்படியே யாரோ கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இவருக்கு அடிக்கடி முடி வெட்டுறது, மற்றபடி எல்லா வேலையும் செய்கிறது. அவர் ரூமில் ஒரு பைப் இருக்கும், அந்த வழியாக மயக்க மருந்து இருக்கும். ரூம் ஃபுல்லாக வரப்பிட்டோன்னே இவர் மயங்கிடுவார். அந்த கேப்பில் முடி வெட்டிட்டு அவர் ரூமை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, சிரிக்கிறது இப்படின்னு கூட மனுஷன் மறந்துடுறாரு. அதுக்கப்புறமா டிவியை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாரு. அதை பார்த்து நிறைய குத்துச்சண்டை, அவரை பற்றி ஒரு சுயசரிதை மாதிரிலாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவராக கோடு போட்டுக்கிறாரு, எத்தனை வருஷம் இருக்கும் இங்கே அப்படின்ட்டு. அந்த மயில போடுற ஒவ்வொரு கோடும் அவர் இருந்ததுக்கான ஒவ்வொரு வருஷம். அதுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போயிடுது. இல்லடா 15 வருஷம் இப்படியே இருந்தால் அவரோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்திருக்கும். மறுபடியும் வழக்கம் போல் கேஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அப்படியே அந்த இடத்துல அவரை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக இப்போ தான் முத வெளி உலகத்தையும் பார்க்குறாரு 15 வருஷத்துக்கு அப்புறமா. அவரை நீட்டாக ரெடி பண்ணி சூட்கேஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து ஒரு மொட்டை மாடியில் விட்டுறாங்க. அங்கேருந்து ஒருத்தன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு சீன் இங்கே தான் வருது. அதுக்கப்புறம் அவனையும் பிடிச்சி இவரோட கதையெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஃபுல் ஸ்டோரி சொல்லி விட்டுட்டு அவன் திருப்பி பேச வரான். ஆனால் அது என்னன்னு கூட கேட்காம அப்படியே கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறமா நேராக அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு வந்தவர் அவர் பின்னாடி எகிரி குதிச்சு அந்த இடத்துல தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. ஆனால் அதை பெருசாக கூட எடுத்துக்கிற மைண்ட் செட்டு அவருக்கு இல்லை. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த லோக்கல் ஏரியா கைஸ் இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. வாங்க என் கூட சண்டை போடுதுன்னு இவராக வாண்டடாக போய் அவங்களாம் அடிச்சு போடுறாரு. ரோட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காரு. அப்போ ஒருத்தன் பர்ஸையும் ஃபோனையும் கொடுத்துட்டு போகிறான். யார் அவன், என்ன நடக்குதுன்னே சுத்தமாக நம்மளுக்கும் புரியல. அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாரு. அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு மீன் ஐட்டத்தை வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றி அவரே புலம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் ஆறுதலாக அவங்களுக்கு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் கால் வருது. நீ யார், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீ முதல்ல உன்னையே கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ யாராக இருந்தாலும் சரி உன்னை தேடி நீ கொள்ளுன்ற மாதிரி அவர் பேசிட்டு அந்த ஃபோனும் கட் ஆகிடுது. இவர் இப்படி நடந்துக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு இவர் கையை தொட்டவொடனே இவர் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் கூப்பிட்டு போய் அவரோட வீட்டில் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இவர் பேக்கில் இருந்த இவரோட சுயசைட் இதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கு. அதை அந்த பொண்ணுகிட்டேருந்து அப்படியே பிடிக்கி எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரை அந்த ரூம்லேயே விட்டுட்டு இந்த பொண்ணு மட்டும் டாய்லெட் போகலாமேன்னு போகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடியே அவங்கள கிஸ் பண்ணுறாரு. அது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாட்டில் எடுத்து அடித்து மண்டையை உடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இவங்க எப்படியே தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நானும் ரொம்ப வருஷம் தனிமையில் தான் இருந்தேன். தனிமையில் இருக்க வழி என்னன்னு எனக்கு தெரியும். உங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் இவங்களும் ஏதோ மனசளவில் ஒத்து போகிற மாதிரி செய்யுது. அவங்கள்ட்ட சின்ன சின்ன குழுவெல்லாம் வச்சு அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயமா அந்த ஊரில் இருக்க எல்லா மோமோஸையும் சாப்பிட போகிறாங்க. ஏன்னா அவர் 15 வருஷமாக மோமோஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்காரு. அந்த டேஸ்ட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒவ்வொரு கடையாக மோமோஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு ஒத்து போகுது. இவர் தேடி விசாரித்ததில் ஒரு பேரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பேர் உள்ளவன் எங்கே இருப்பான் அப்படின்ற அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு நேராக அவனை பார்க்கலாமேன்னு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது
இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான். ஆனால் இவனுக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது தெரியாது. இவன் பணத்துக்காக மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நேராக அவனோட பாஸுக்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு இந்த மாதிரி தான் என்னை கண்காணிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவனை கட்டி போட்டு 15 வருஷம் தனிமையோட வழி என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல ஒவ்வொன்றா அப்படியே பேத்து எடுக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கழுத்துலேயே கத்தி வச்சுட்டு மிரட்டுறாரு. கேங்கெல்லாம் வந்துடுறாங்க இந்த மாதிரி அடிக்கிறத தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இவரே வீம்புக்குன்னு போய் வாங்க சண்டைக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு எல்லாரையும் அடித்து போட்டுறாரு அப்படின்னு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ரத்த கலரையோட வெளியே வராரு. அவர் சுத்தமாக நடக்கவே முடியல. அவ்வளோ பேர் அடிச்சுட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறமா அவர் வெளியே வந்துட்டு இருக்கும்போது கீழே விழுறாரு. ஆனால் விழுந்தவரை வேற யாரோ தூக்கிட்டு போய் ஒரு காரில் போடுற மாதிரி தெரியுது. நான் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாத, எதுக்காக இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை காரில் போட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அந்த பொண்ணு தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வாங்கிட்டு இருந்த டேப்பை ஃபுல்லாக இவர் ஒவ்வொன்றா போட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டு ஞாபகம் வந்து அந்த பழைய ஃப்ரெண்டை தேடி போகிறாரு. அவர் வந்து இப்போ ப்ரொசீஜர் சென்டர் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. ஆள் ரொம்ப வெயிட்டு போட்டார். அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ரொம்ப ஆற தழுவி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர்கிட்ட இருக்க டீட்டெயிலு எல்லாத்தையும் இவர் ஷேர் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்டு இதை போட்டு கேட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதில் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் அவங்களுக்கு அடிப்படுது. அதை வச்சு எப்படியாவது ஜிமெயில் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இன்டர்நெட் வளர்ந்துட்டு இருந்த டைமில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ஒரு நம்பரை சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நேராக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவரை ஒரு 15 வருஷமாக கஷ்டப்பட்டு குடும்பப்படுத்தினால அவன் தான் வந்து நிற்கிறான். அங்கேயே அதே தான் சொல்கிறாரு. இப்படி நினச்சா கூட 10 நிமிஷத்தில் என்னை கொண்டுடலாம். ஏன் நீ கொல்லலைனாலும் நானும் இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவேன். எனக்கு ஃபுல்லாக ஃபேஸ் மேக்கர்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவேன். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நான் யாருன்னு தேட முயற்சி பண்ணாத, நான் எதுக்காக இதை பண்ணான்னு மட்டும் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் அவன் பாட்டு சைலண்ட்டாக பேசிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் எதுவுமே பண்ணல. நம்ம ஹீரோ அங்கே பார்க்க போன கேப்பில் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்ட பொண்ணு வரதை கட்டி போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்கான். இவர் வராரு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒருத்தனை கட்டி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி பல்லெல்லாம் பிடிங்கி எடுத்துருப்பாரு. அவன் தான் அவன் கேங்கரோட மறுபடியும் வந்திருக்கான். இந்த தடவை தங்கப்பல்லாம் கட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோவை பிடிச்சி அவரோட பல்லெல்லாம் எடுக்க பார்க்கான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவை இவ்வளோ நாள் கட்டி போட்டு குடும்பப்படுத்தினா வந்து அதுக்கான பணத்தை கொடுத்து சமாதானம் பண்ணிடுறான் எப்படியோ. மறுபடியும் நம்ம ஹீரோ கால் பண்ணி அதே டைலாக் தான் சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோவை சுற்றி ஃபுல்லாக கேமராவில் வச்சு வாட்ச் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்புக்குள்ளேயே ஒரு மைக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான் என்ன பேசுகிறாரு என்ன நடக்குதுன்றதை. அதுக்கப்புறம் அவரை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஷூவில் ஒரு ட்ராக்கரையும் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்காக எல்லாமே செய்வோம். ஒரு டைம் வரும்போது 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. இதையும் அந்த ஒட்டு கேட்குற கருவி மூலிமா தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்றத. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வழக்கம் போல் மயக்க மருந்து அந்த ரூம்குள்ளே தெளித்து ஒரு கிஃப்ட்டை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு ஷூ ஷாப்பில் அவரோட ஷூவை கொடுத்து அந்த ட்ராக்கரை ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அந்த மான்ஸ்டர் அப்படின்றது யார் அப்படின்றது தேடி அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு நேம் கிடைக்குது. அவர் சின்ன வயசில் படித்த ஸ்கூல் இது ஷங்னா ஹை ஸ்கூல். அவர் படிக்கும்போது படித்த ஒரு பையனோட ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரிய வருது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆளாக விசாரிச்சுக்கிட்டே தேடிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை பற்றின நியூஸ் கிடைக்குது. அப்புறம் அந்த ஸ்கூலில் இருந்துட்டு பழைய புக்கு ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப தப்பானவ ப்ராஸ்டியூட் மாதிரி இருந்தா, அதுக்கப்புறம் வேதனை தாங்க முடியாமல் அவளே செத்துட்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் அதே ப்ரொசீஜர் சென்டரில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். வெளில அப்படியே வந்து சிடி உடச்சி கழுத்தை சொருவி கொண்டுடுறான் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படி தான் விசாரிக்க போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்ச பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்கள்ட்ட விசாரிக்க போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ரொம்ப நேரமாக அந்த பொண்ணோட காலையை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அவர் சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து சைட் வச்சுட்டு இருப்பார். இவர் ப்ளே பாயாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேச போகும்போது அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரூஃபில் யாரும் இருக்கிறத பார்த்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணும் அவரோட தம்பியும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துறாரு. அதுக்கப்புறம் இதை வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப அவமானமாயிருது. அந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம வில்லன் தான். இவர் நினச்சிருந்தா அந்த விஷயத்த வெளியே சொல்லாமையோ இல்லை வந்து சைலண்ட்டாக முடிச்சிருக்கலாம். இந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் அவனோட சிஸ்டர் டேமில் குதிச்சு இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆனால் இது எதுவுமே அந்த பொண்ணுக்கிட்ட அவர் ஷேர் பண்ணிக்கல. அதுக்கப்புறமா தான் நேரடியாக அந்த வில்லனை தேடி இவர் கிளம்புறாரு. நீ பண்ண பிரச்சனையால தான் உன்னோட சிஸ்டர் இறந்தாங்க
அதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. ஸோ சிஸ்டர் இருந்தனால என்ன நீ பழி வாங்க நினைக்கிற அப்படின்ற மாதிரி வெவ்வேறு காரணமாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதை எதுவுமே அந்த வில்லன் தப்பு தப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்துட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறான். நீ 15 வருஷமாக எதுக்கு இங்கே இருந்துன்னு உனக்கு இன்னமும் கொஞ்சம் கூட தெரியல, நல்லா யோசி நல்லா யோசி அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் சொல்கிறான், உன்னை 15 வருஷம் எதுக்கு இருக்க வச்சு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஹிப்னோடைஸ்க்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருந்துச்சு. அந்த பொண்ணையும் சரி உன்னையும் சரி மயக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெஸ்டாரண்ட் வந்தோடனே இந்த கேள்வி நீ கேட்கணும்னு சொல்லி உனக்கும், அந்த கேள்வி கேட்டு வரவனை லவ் பண்ணும் அப்படின்றத அந்த பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை நான் நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் பாட்டு பேசிகிட்டு இருக்கான். வழக்கம் போல் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அந்த இடத்துல இருக்குது, நீ போய் ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்றான் வில்லன். அதுக்கு ஒருமா நம்ம ஹீரோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. திருப்ப அவரும் அவரோட ஒய்ஃபும் இருந்த பழைய ஃபோட்டோ இருக்குது, அது கூட அவங்க குழந்தையும் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்ப அந்த பொண்ணு வளர ஃபோட்டோவாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு தான். ஆக்சுவலாக அது இவரோட ஒரிஜினல் பொண்ணு. ஒரு மனதைரியம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். நம்ம தலைமை 15 வருஷம் காத்திருந்து பொறுமையாக பழி வாங்குறது, ஒரு பழி வாங்குறது அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட எப்படி ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துலாம் கெஞ்சுறாரு. அவரால் சுத்தமாக இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கோவத்தில் அவர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி போகிறாரு. இருந்தாலும் அவரால் இந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டார்ச்சரில் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்த சொல்லிடாதான்னு சொல்லிட்டு வில்லன் கால்லேயே விழுந்து ஷூவெல்லாம் நக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாடி வச்சுருக்காங்க, அதை நான் ஓப்பன் பண்ணவான்னு கேட்குறாங்க. இல்லை எக்காரணத்துக்கும் நீ ஓப்பன் பண்ணிடாத, நான் வந்துடுறேன்னு சொல்லி அவர் பாட்டு பேசுகிறாரு. அவர் வாயெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு பேசவே வரல வாய். ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் பண்ணது தப்பு தான், எப்படியாவது தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லனாகவும் வில்லன் ஹீரோவும் மாட்டுறாங்க. நான் அப்போ சொன்னதுக்காக இப்போ என் நாக்கே வெட்டிக்கிறேன், தயவு செஞ்சு அந்த கிஃப்ட்டை மட்டும் உன் ஆள்கிட்ட சொல்லி ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லனும் போனால் போகுது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இல்லை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறான். நம்ம வில்லனோட சிஸ்டரை அந்த டேமில் இருந்து இறந்ததை நினச்சி பார்க்குறான். இதில் யார் ஹீரோ யார் வில்லன்னு தான் சொல்லணும்னு தெரில. ஆனால் 2 பேரும் நடிப்பு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ விட்டுட்டு அந்த கீழே வரலான்னு லிஃப்ட்டில் வரான். வர வழியிலேயே அவனை கண்ணால் ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியும், இதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற மனதைரியம் இல்லாமல் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா அவராலே ஏற்றுக்க முடியல, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் அப்படியே அங்கேயே படுத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக அங்கே ஒரு சைக்காலஜிஸ்ட் வராங்க. ஹிப்னோடைஸ் பண்ணி என் மெமரி அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அவரை மயங்கிற மாதிரி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்திருக்காங்க இவரை தேடிக்கிட்டு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து இவரை கட்டி பிடிக்குது. பதிலுக்கு இவரும் கட்டி பிடிக்கிறாரு. எல்லாமே மறந்துடுச்சா, அவரோட மெமரியில் அவர் சொன்ன மாதிரி இல்லை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இவர் இன்னும் அதை எதுவும் மறக்கலை போல. அப்படியே சிரிக்கிற மாதிரி ஃபேஸை கட்டி அப்படியே அழுகுறாரு. இதோட இந்த படத்தை இங்கேயும் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம்.